அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுஷில். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு ராமாயண காலத்தில் அலைபேசி இருந்திருந்தால். இக்கதை முற்றிலும் கற்பனையே. வாருங்கள் கதைக்குள் செல்வோமா? ராமாயணம் என்பது ஒரு பழங்கால சமஸ்கிருத காவியமாகும். தசரத மன்னன் அயோத்தி நகரத்தை ஆண்டு வந்தார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் தசரத மன்னனுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் அலைபேசியில் தேடல் பொறி பார்த்த போது புத்திர யாகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றிருந்தது. அவரும் செய்தார். அதன் விளைவாக 4 ஆண் குழந்தைகள் அவருக்கு பிறந்தனர். அதில் மூத்த மகன் ராமன் ஆவார். குழந்தைகள் பிறந்ததை மகிழ்வுடன் அவரது உறவினர்களுக்கும் அண்டை நாட்டு மன்னர்களுக்கும் அலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்து மிக கோலாகலமாக கொண்டாடினார். காலங்கள் உருண்டோடியது. ராமர் வாலிப வயதை அடைந்தார். அவர் வில்வித்தையில் தலை சிறந்தவனாக திகழ்ந்தார். அவர் வில்வித்தையில் வெற்றி பெற்று சீதாதேவி மணமுடித்தார் மற்றும் ஒரு அலைபேசியை பரிசாக கொடுத்தார். மூத்த மகன் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் நாள் வந்தது. கைகேயை தனது மகன் பரதனுக்கு முடிச்சுவிட வேண்டும் என்று தசரத மன்னனை வற்புறுத்தினார். அதன் விளைவாக ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டியதானது. காட்டிற்கு போகும்போது ராமன் தனது தாய், தந்தை மற்றும் சகோதரர்களிடம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாம் தினமும் புலனும் மூலம் பேசலாம் என்று கூறினார். தசரத மன்னன் ராமரிடம், ராமா, நான் உனக்கு தேடல் செலுத்தல் மூலம் பணம் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினார். ஆனால் ராமன் அதை மறுத்து, என்னிடம் வில்வித்தை திறமை உள்ளது, அதை வைத்து நான் காயலை, இயங்கலை மற்றும் இணையதளம் மூலம் வகுப்பு எடுத்து எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறினார். மூவரும் காட்டில் ஒரு சிறிய குடில் அமைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சீதாதேவி சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலம். அவர் ஒரு வலையொலி தடம் வைத்திருக்கிறார். அதில் அவர் செய்யும் அன்றாட வேலையை பதிவிட்டார். சீதாதேவியின் முகநூலின் பதிவை ராவணன் கவனித்துக் கொண்டே வந்தார். சீதாதேவி மிகவும் அழகாக இருந்ததால் ராவணன் அவள் மீது ஆசைப்பட்டான். ஒரு நாள் ராவணன் சீதாதேவியின் அலைபேசியை ஊடுருவி செய்து அவரது இருப்பிடத்தை கண்டறிந்தார். ஒரு நாள் ராமரும் லக்ஷ்மணனும் இல்லாத நேரத்தில் சீதாதேவி இணையதளம் மூலம் உணவு விநியோக உத்தரவு செய்தார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ராவணன் சீதாதேவியின் அலைபேசிக்கு அழைப்பு விடுத்து தான் ஒரு உணவு விநியோக நபர் என்று கூறி சீதாதேவியை வெளியே வர வைத்தார். சீதாதேவி வெளியே வந்த உடனே அவரை இலங்கைக்கு கடத்தி சென்றார். போகும் வழியில் சீதாதேவியின் அலைபேசி அணைத்து விட்டார். குடிலுக்கு திரும்பிய ராமரும் லக்ஷ்மணனும் சீதாதேவி இல்லாததை கண்டு அதிர்ந்தனர். சீதாதேவி இலங்கை வந்தவுடன் ஒரு பணிப்பெண்ணிடம் அலைபேசி கேட்டு புகையிடங்காட்டி மூலம் ராமனுக்கு பகிர்வு செய்தார். அந்த பகிர்வை பார்த்த ராமன் உடனடியாக அவரது தீவிர பக்தனான அனுமானை இலங்கைக்கு அனுப்பினார். அனுமான் இலங்கைக்கு பறந்து சென்றார். இலங்கை வந்தவுடன் அசோகவனத்தில் சீதாதேவியை பார்த்து, தாயே, நான் ஹனுமான், ராமனின் தீவிர பக்தன் என்று கூறி அவரது அலைபேசியில் புலனம் மூலம் சீதாதேவியையும் ராமரையும் பேச வைத்தார். மற்றும் ராவணனின் படைபலத்தை பற்றி ராமனிடம் கூறினார். உடனடியாக ராமர் ஒரு புலனம் குழு அமைத்து சுக்ரீவனுக்கும் வானரப்படைக்கும் அழைப்பு விடுத்து ராவணனின் கோட்டைக்கு படை திரட்டினார். ராமர் மற்றும் ராவணனுக்கு இடையிலான யுத்தத்தை அனுமான் படம் பிடித்து நேரடி ஒளிபரப்பினார். இறுதியில் ராமன் வெற்றி பெற்றார். அனைவரும் அயோத்தி திரும்பினார்கள். ராமர் சீதாதேவியிடம் அலைபேசியை அழைப்பதற்கும் அவசியத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுரை கூறினார். இந்த அறிவுரை சீதாதேவிக்கு மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறையான நமக்கும் தான். ராமாயண காலத்தில் அலைபேசி இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்க கூடும். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.